ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் அல்காரிதம் டிசைன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது சார்ட்டிங் பை இன்சர்ஷன், அதாவது இன்சர்ஷன் சார்ட். வாட் இஸ் அன் இன்சர்ஷன் சார்ட்? இது ஒரு சிம்பிளான சார்ட்டிங் அல்காரிதம். அந்த அரேவை நம்ம அன்சார்ட்டட் பார்ட் அண்ட் சார்ட்டட் பார்ட்னு பிரிச்சுருவோம். அன்சார்ட்டட் பார்ட்டில் இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டாக எடுத்து சார்ட்டட் போர்ஷனில் கரெக்ட் பொசிஷனில் இது ஐட்ரேட்டிவாக போட்டுட்ருக்கோம். தட் மீன்ஸ் ஒவ்வொரு எலிமெண்ட்டாக எடுத்து சார்ட்டட் போர்ஷனில் கரெக்ட் பொசிஷனில் போடும். இது ஒரு ஸ்டேபிள் சார்ட்டிங் அல்காரிதம். அப்படின்னா என்னென்னா, ஒரு எலிமெண்ட்ஸ் வித் ஈக்குவல் வேல்யூஸ், சே ஃபார் எக்ஸாம்பிள் 20 அப்படின்னு 2 டேட்டா இருக்குது அப்படின்னா, சார்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த 20 ரெண்டுமே எந்த ஆர்டரில் வந்திருக்கோ அதே ஆர்டரில் தான் இருக்கும். தே மெயின்டைன் த ரிலேட்டிவ் ஆர்டர் இன் த சார்ட்டட் அவுட்புட். We are going to start with the second element. ஏன்னா ஃபஸ்ட் எலிமெண்ட் ஒரே ஒரு எலிமெண்ட் தான் இருக்குது, அது ஆட்டோமேட்டிக்காக அது சார்ட்டட் ஆர்டரில் தான் இருக்க போகுது. ஸோ we take the second element, compare it with the first element. If the second element smaller இருந்தது அப்படின்னா, then we are going to swap. Then we are going to take the third element. அதை செகண்ட் எலிமெண்ட்டோட கம்பேர் பண்ண போகிறோம். செகண்ட் எலிமெண்ட்டை விட சின்னதாக இருந்தது அப்படின்னா, then we are going to compare it with the first element. ஸோ the third எலிமெண்ட்டை எடுத்து ஆல்ரெடி இருந்த 2 எலிமெண்ட்டில் கரெக்ட் பொசிஷனில் இதை வைக்க போகிறோம். நம்ம இந்த ப்ராசஸை நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். ஒவ்வொரு எலிமெண்ட்டாக எடுத்து அதுக்கு முன்னாடி இருக்கிற சார்ட்டட் எலிமெண்ட்ஸில் நம்ம கம்பேர் பண்ணி ஸ்வாப் பண்ண போகிறோம் இஃப் இட் இஸ் நீடட். இது நம்ம கொஞ்சம் பிக்டோரியலாக பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் த ஒரிஜினல் டேட்டா செட். இதில் ஃபஸ்ட் எலிமெண்ட் ஒரே ஒரு எலிமெண்ட்டுங்கிறதுனால இட் இஸ் ஆல்ரெடி இன் த சார்ட்டட் ஆர்டர். Now we take the second element 35, அதையும் 3யும் கம்பேர் பண்ண போகிறோம். 3 is less than 35, so no interchange, no swapping. அடுத்து 18 எடுத்து பார்க்க போகிறோம். 35ஓட கம்பேர் பண்ண போகிறோம். 18 is less than 35, so then we have to compare it with the 3. So 3 is less than 18. அப்போ 3, 35க்கு நடுவில் 18 has to be placed. Then we take the next element 8. 8 என்ன பண்ண போகிறோம், 35ஓடவும் 18ஓடவும் 3ஓடவும் கம்பேர் பண்ணிவிட்டு, அண்ட் வி ஃபவுண்ட் தட் 3 18க்கு நடுவில் 8 வரணும். ஸோ அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ இப்படி ஒவ்வொரு எலிமெண்ட்டாக எடுத்து அதுக்கு முன்னாடி இருக்கிற சார்ட்டட் லிஸ்ட்டில் கரெக்ட் பொசிஷனில் போட போகிறோம். நம்ம 20 போட போகிறோம், அடுத்து 39 போட போகிறோம். நவ் வி ஹவ் காட் அ சார்ட்டட் லிஸ்ட். த என்டையர் லிஸ்ட் இஸ் சார்ட்டட். இது இன்னும் கொஞ்சம் கிளியராக பார்க்கலாம். ஐ ஹாவ் அ டேட்டா செட் லைக் திஸ். So 13, the first index I is equal to 0 இருக்கிறது already in the sorted order. So it is the current element that is to be placed in the current position. And remaining violet color இருக்கிறதெல்லாம் unsorted array. So 13 is in the correct position as no element is before it. So it is நம்ம sorted array assume பண்ணிக்கலாம். இப்போ 46 எடுத்துகிட்டு 13ஓட கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ எல்லோவில் காமிக்கிறது கரண்ட் எலிமெண்ட் டு பி பிளேஸ்ட் இன் த கரண்ட் பொசிஷன். இந்த வயலட்டில் இருக்கிறது அன்சார்ட்டட் அரே, க்ரீனில் இருக்கிறது சார்ட்டட் அரே. அப்போ இந்த கரண்ட் எலிமெண்ட்டை எடுத்து சார்ட்டட் அரேயில் கரெக்ட் பொசிஷனில் போட போகிறோம். இப்போ 13 இஸ் லெஸ் தேன் 46ங்கிறதுனால நோ ஸ்வாப்பிங் இஸ் ரெக்யர்ட். தென் வி டேக் த 24. 24 இஸ் த கரண்ட் எலிமெண்ட். அதை 13 46ஓட கம்பேர் பண்ணுவோம். 46 அண்ட் 24 ஸ்வாப் பண்ண போகிறோம். Then you have got 13, 24, 46. ஸோ இதுக்கு முன்னாடி 13ஓட ஸ்வாப் பண்ணணுமா வேண்டாமாங்கிறத 13ஓட கம்பேர் பண்ணிட்டு தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ இப்போ ஒவ்வொரு எலிமெண்ட்டையாக கம்பேர் பண்ணி நம்ம ஸ்வாப் பண்ணிட்டு தான் போக போகிறோம். தென் யூ டேக் 52 greater than 46, ஸோ நோ ஸ்வாப்பிங். நெக்ஸ்ட் வி டேக் 20. 20 52ஓட பார்க்க போகிறோம், எக்ஸ்சேஞ்ச் நடக்கும். அண்ட் தென் 20 and 46 இங்கேயும் எக்ஸ்சேஞ்ச் நடக்கும். Then 20 and 24 இங்கேயும் எக்ஸ்சேஞ்ச் நடக்கும். Then you have got 13, 20, 24னு இருக்கிறதுனால the 20 is placed in the correct place. Then you take 9. 9 52 ஒரு ஸ்வாப்பு, and then 46 9க்கு இன்னொரு ஸ்வாப்பு, 24 9க்கு ஒரு ஸ்வாப்பு, then 29, then 13 9. So now we have got the entire list sorted. இதுக்கான அல்காரிதம் பார்க்கலாம். We start with the second element, index 1. ஏன்னா index 0ல் இருக்கிறது already in the sorted order. Compare the key element with its predecessor. So all the elements before it in the list. If the key element is smaller than its predecessor, then move the predecessor one position forward. Repeat step 3 for all the predecessors of the key element.
place the key element in the correct position once all larger elements have been shifted. Then we have to move to the next element and repeat the process until the entire list is sorted. அதுக்கான பைத்தான் இம்ப்ளிமெண்டேஷன் பார்க்கலாம் நம்ம. ஃபார் I in range 1, length of array 1லேருந்து ஆரம்பித்து length of array, the entire arrayவை நம்ம பார்க்க போகிறோம். ith எலிமெண்ட்டை கீ எலிமெண்ட்டுன்னு வைக்க போகிறோம். Then j is equal to I minus 1. இது எதுக்குன்னா this is the end of the sorted portion of the array. So we have to move the elements of array 0 to I minus 1 that are greater than the key value. ஸோ அதுக்காக இந்த while loop கொடுக்க போகிறோம். while j is greater than or equal to 0. ஏன்னா நம்மளுக்கு பிகினிங் ஆஃப் த லிஸ்ட்டு போயிட்டு அதுக்கு முன்னாடி நம்ம போக வேண்டியதில்லை. ஸோ ஜே வந்து 0 கூட பெருசாவோ ஈக்குவலாகவோ இருக்கிற வரைக்கும் அண்ட் ஏஆர்ஆர் ஆஃப் ஜே இஸ் கிரேட்டர் தேன் கீ. அதாவது இந்த கீ எலிமெண்ட் வந்து இந்த ப்ரீவியஸ் எலிமெண்ட்டை விட சின்னதாக இருக்குது அப்படிங்கும்போது we are just moving the previous element. அப்போ ARR of J எங்கே போட போகிறோம்? ARR of J plus 1. We are moving it to the right. And then J is equal to J minus 1. So this will be repeated until any one of the condition is false. So ஆகும்போது ARR of J plus 1ல் இந்த key value நம்ம place பண்ணிடுவோம். So the key is placed in the correct position by comparing the elements preceding it. இப்போ பார்த்த இன்சர்ஷன் சார்ட்டில் தெர் ஆர் எ லாட் ஆஃப் டேட்டா மூவ்மெண்ட். ஏன்னா கரண்ட் கீ வேல்யூவை கரெக்ட் பிளேஸில் கொண்டு போய் வைக்கிறதுக்காக வி ஆர் மூவிங் ஆல் த எலிமெண்ட்ஸ் விச் இஸ் கிரேட்டர் தென் த கீ டு த ரைட். ஸோ அதுக்கு பதிலாக வி கேன் ஃபைண்ட் த ப்ராப்பர் பொசிஷன் ஃபார் த எலிமெண்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் தென் மூவ் த எலிமெண்ட்ஸ் இன் பல்க். ஸோ தட் வே யூ கேன் ஆப்டிமைஸ் த இன்சர்ஷன் சார்ட். அதனுடைய அல்காரிதம் பார்க்கலாம். Find the correct position using the binary search. ஸோ சார்ட்டடில் இந்த கீ வேல்யூவை போடுறதுக்கான கரெக்ட் பொசிஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு we can use a binary search. ஸோ instead of comparing the current element with the each element from right to left, use a binary search to find the correct position. And then we can shift the elements in bulk. correct position தெரிஞ்சிடுச்சுன்னா remaining elements, all the elements which is greater than the key can be shifted to the right. இதுக்கான பைத்தான் கோட் இம்ப்ளிமெண்டேஷன் பார்க்கலாம். we will see the python code for optimized insertion sort. அதுக்காக நம்ம 2 ஃபங்க்ஷன் எழுதுகிறோம். ஒன்று வந்து பைனரி சர்ச்சுக்கான ஃபங்க்ஷன், இன்னொன்று அந்த பைனரி சர்ச் ஃபங்க்ஷனை கால் பண்ணி ஆப்டிமைஸ்டு இன்சர்ஷன் சார்ட் பண்ணுறதுக்காக இன்னொரு ஃபங்க்ஷன். தென் we have the main code here where we have defined an array and then we are calling this insertion sort optimized function. அதில் ஒரு argument ARR நம்ம அனுப்புகிறோம் நம்ம, and the result is stored in sorted array and here we are printing the sorted array. Now we'll see the binary search function. So binary searchல we have got 4 arguments. First is the array to be sorted and this is the value to be inserted. எந்த பொசிஷன் கண்டுபிடிக்கிறதுக்காக வேல்யூ, இந்த சார்ட்டட் அரேயோட ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங். ஸோ இந்த பைனரி சர்ச் வந்து நம்ம முன்னையே படிச்சிருக்கோம். இட் ஒர்க்ஸ் ஒன்லி ஆன் சார்ட்டட் அரே. ஸோ ஆல்ரெடி சார்ட்டட் அரேயில் ஒரு பர்டிகுலர் எலிமெண்ட் இருக்கா இல்லையான்னு பார்க்குறதுக்கு வி ஆர் யூஸிங் பைனரி சர்ச். இப்போ நம்ம வந்து அதனுடைய பொசிஷன் கண்டுபிடிக்கிறதுக்காக வி ஆர் ஸ்லைட்லி மாடிஃபையிங் தேட். ஸோ பைனரி சர்ச்சில் while start is less than end, எப்பயுமே ஸ்டார்ட் வந்து எண்டை விட சின்னதாக தான் இருக்கணும். அண்ட் தென் we are finding the middle element. ஸ்டார்ட் ப்ளஸ் end, floor division 2. அப்போ நம்மளுக்கு ஃப்ராக்ஷன் வராது, ஹோல் நம்பராக தான் வரும். தட் gives you the middle element. அப்போ அந்த மிடில் எலிமெண்ட் கொடுத்துருக்கிற வேல்யூவும் கம்பேர் பண்ண போகிறோம். இஃப் தட் மிடில் எலிமெண்ட் இஸ் லெஸ் தேன் த வேல்யூ அப்படின்னா we have to change the ஸ்டார்ட்டோட பொசிஷன் will be mid plus 1. அதாவது இட் வில் பி இன் த செகண்ட் ஹாஃப் ஆஃப் த அரே. இப்போ மிடில் எலிமெண்ட்டை போய் பார்க்குறோம் நம்ம. மிடில் எலிமெண்ட் வந்து கொடுத்துருக்குற வேல்யூவோட சின்னதாக இருக்குது. அப்போ ஆல் த எலிமெண்ட்ஸ் டு த ரைட் வந்து வில் பி கிரேட்டர் தேன் திஸ் மிடில். அப்போ அங்கே தான் எங்கேயாவது வேல்யூட பொசிஷன் இருக்கும். அதனால் வி ஆர் சேஞ்சிங் ஸ்டார்ட் இஸ் ஈக்குவல் டு மிடில் ப்ளஸ் 1. இப்போ இல்லை மிடில் எலிமெண்ட் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு வேல்யூவாக இருந்ததுன்னா எண்டை சேஞ்ச் பண்ண போகிறோம். எண்ட் இஸ் ஈக்குவல் டு மிட்.
So this is going to be repeated till start is less than end. So we'll be finding the position where the value will be placed, which is nothing but the start. So அந்த வேல்யூ நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம் இந்த பைனரி சர்ச் ஃபங்க்ஷனில். இந்த இன்சர்ஷன் சார்ட்டில் என்ன பண்ணியிருக்கோம், இங்கேயும் நம்ம வந்து we are starting from the second element. ஏன்னா 0th element already in the sorted order. அப்போ for I in range 1, length of ARR, we are taking this as a key value. And then we are trying to find out the position where the key value can be placed. Here we are calling the binary search function. This is the array and the value, that is the key value which we are going to find the position. And starting la we have to start from 0 and we have to end with I. I க்கு முன்னாடி இருக்கிற எலிமெண்ட்டில் கரெக்ட் பிளேஸில் நம்ம பிளேஸ் பண்ண போகிறோம் நம்ம. So that will be returned by this variable POS. So the binary search return value will be stored in POS. இப்போ POSக்கு ரைட்டில் இருக்கிற எல்லாத்தையுமே ஒரு பொசிஷன் நம்ம தள்ளி வைக்கணும். ஸோ we are going to shift the elements to the right to make the space. So ARR is equal to ARR colon POS. அதாவது ஸ்டார்டிங்லேருந்து POSக்கு முன்னாடி இருக்கிறது வரைக்கும் நம்ம எடுத்துக்கிறோம், ப்ளஸ் அந்த வேல்யூவை இன்சர்ட் பண்ணுறோம் இல்லைங்களா, அது ப்ளஸ் பொசிஷனில் இருந்து I வரைக்கும் இருக்கிறது, தென் I+1 to end. அப்போ இந்த ஹோல் திங் இஸ் த சார்ட்டட் போர்ஷன், ஆல்ரெடி இருந்த சார்ட்டட் போர்ஷன். அதில் நம்ம POS நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணியிருக்கிறோம் நம்ம. இப்போ POSக்கு முன்னாடி இருக்கிறது ப்ளஸ் த கீ வேல்யூ டு பி இன்சர்ட்டட் ப்ளஸ் அதனுடைய ரைட்டில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸும் எடுத்துக்க போகிறோம். ஸோ தீஸ் ஆர் ஆல் த எலிமெண்ட்ஸ் தட் ஆர் நாட் இட் சார்ட்டட். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து ARR. ஸோ வி ஆர் பல்க் மூமெண்ட் of all the elements to the right. So this for loop repeat ஆகி ஒவ்வொரு எலிமெண்ட்டாக எடுத்து பண்ணி முடிச்சுட்டு வரும்போது then we have got the sorted array and we are returning the sorted array. இந்த வீடியோவில் இன்சர்ஷன் சார்ட் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்த்தோம், அதை எப்படி ஆப்டிமைஸ் பண்ணுறதுங்கிறதும் பார்த்தோம் நம்ம. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.